நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் நாலாவதாக வரக்கூடியது தான் இந்த கடகராசி. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தலைக்கு மேலே கத்தி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம், அதை எப்படி நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யணும், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுது, அதாவது சாதகமாக பலன்கள் கிடைக்குமா, பாதகமாக இருக்குமா, தலைக்கு மேலே கத்தி இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த காரியம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி நன்மையாக பெற முடியும், வரக்கூடிய எதிர்ப்புகளை என்ன செஞ்சால் தவிர்க்க முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே இருக்கிற ராசிகளையே மிகவும் ஒரு சிறப்பான ராசியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லோருக்கிட்டையுமே அதீத அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அன்புக்கு அடிமையானவங்கன்னு கூட சொல்லலாம். ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட உங்களை ஒரு சின்ன அளவில், சிறிய அளவில் ஏதாவது அவமானம் செஞ்சுட்டாலோ இல்லை உங்களை கண்டுக்காமல் இருந்துட்டாலோ நீங்களுமே அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, கண்டுக்கவும் மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வெறுக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டீங்க. அதே போல் யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டு வந்து நின்னா தயங்காமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சுய கௌரவம் நிறையவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற குணம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும், பிடிச்சிது அப்படின்னா அதை நீங்கள் அடையணும் அப்படின்னு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே தயங்குவீங்க. அதுக்குன்னு ரொம்பவுமே கராரான நபர்கள்லாம் கடகராசி அன்பர்கள் இல்லை. உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது மற்றவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கோபம் வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஏற்பதான் உங்களுக்கு கோபம் வந்தாலுமே எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சு நடந்துப்பீங்க. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு திணிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவங்கவுங்க எண்ணத்துக்குமே நீங்கள் மதிப்பளிக்கணும். உங்களோட எண்ணம் சிறப்பாக இருக்கும். அதை மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. கடகராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. எல்லா விஷயத்திலுமே அனுசரித்து போவது நன்மைகளை கொடுக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மேலும் பணம் எவ்வளவு வந்தாலுமே அது வீண் விரயமாக ஆகுது. இந்த வீண் விரயத்திலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு பெற இந்த வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக பார்க்கப்படுது. உங்களோட வீட்டுக்கு அருகில் எந்த அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு தொடர்ந்து வருவதன் மூலம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு ரொம்பவும் அலையவே தேவையில்லைங்க. ஃபோன் எடுங்க, அந்த நம்பருக்கு நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், அனைத்து வித டீட்டெயிலுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் என்ன பயன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு நவ கிரகங்களில் 9 கிரகம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். இந்த இடப்பெயர்ச்சி வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் கிடைக்கும். அது சுப பலனாக இருக்கலாம், அசுப பலனாக இருக்கலாம். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் 3ஆம் இடமாக முயற்சி ஸ்தானத்தில் இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுடைய மனதில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி மனதில் புது தெளிவு உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக முடிவெடுக்க போகிறீங்க. தைரியமாக வீரியமாக எல்லா செயலையுமே நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சால் சரியாக வருமா தப்பாக வருமா அப்படின்னு இருந்த குழப்ப நிலை இப்பொழுது மாறும். நீங்கள் யோசித்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. இங்கே வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய, தைரியமாக சமாளிக்க கொள்ளக்கூடிய வழி அமைத்து கொள்ளக்கூடிய சிறப்பான பலன் இருக்குது. கிரக அமைப்புகளை பார்த்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கண்டு தயங்கி பயப்படாமல் துணிச்சலாக செயல்படுங்க, நல்லது கிடைக்கும்.
ஒரு 2½ ஆண்டுகளாக 8ஆம் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு பல்வேறு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார் கடந்த காலத்தில். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அவர் செல்றதுனால உங்களுக்கு பெரிய பாக்கியங்கள், ரொம்ப பெரிய பெரிய பாக்கியங்கள் கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால இனி வரும் காலம் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்த தொல்லை, கவலை இது எல்லாமே நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கட்டாயமாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா அம்மனின் அருளால் நிறைவேறும். வக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இயல்புக்கு மீறிய தன்மை. துக்கத்தையும் துயரத்தையும் தடைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் அவர் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் அனைத்துமே காணாமல் போகும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் முயற்சி செய்கிற அனைத்து விஷயத்திலுமே நன்மை வந்து சேரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 10ஆம் அதிபதியான செவ்வாய் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே உங்களோட ராசிக்கு நீச்சத்தில் இருந்து வந்ததுனால மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இல்லாமல் இதுவரைக்கும் அவதிப்பட்டிருப்பீங்க. நினச்ச விஷயத்தில் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது இந்த மாதம் செவ்வாய் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இனி வரக்கூடிய எல்லா காலகட்டங்களுமே உங்களோட தொழில், வியாபாரம், வேலை சேர்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குங்க, காரிய வெற்றி அனுகூலம் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தேங்கி இருந்த விஷயங்களுமே வேகமாக நடக்கும். மந்தமாக இருந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக நீங்கள் இப்போ செயல்பட போகிறீங்க. கடந்த 2½ வருஷமாக பட்ட அனுபவங்களை வச்சு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். எல்லா விஷயத்திலையுமே வெற்றி மற்றும் லாபத்தையுமே காண முடியும். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் தன வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும். லாபாதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனாலையும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் பலவும் கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்குது. இதன் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால சுகத்தை அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப காரியங்களை செய்து மகிழ்ச்சி உண்டாகும். வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீட்டிற்கு குடி செல்லக்கூடிய வாய்ப்பு, யோகம் கிடைக்கும். வீட்டை புறணமைக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான ஆசைகள் சொல்லப்போனால் நிறைவேறும். இந்த காலகட்டம் மிகவும் ஒரு யோகமான காலகட்டமாக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீங்க. கடனை அடைக்கிறது, இது பற்றின சிந்தனை மேலோங்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களையும் கடன்களையும் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் வாங்குவது போன்ற சிந்தனைகளும் உருவாகும். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படணும். முக்கியமாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்பு, தொல்லை, பகை இது எல்லாமே தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இதன் மூலம் இருந்த சங்கடங்கள் இப்பொழுது காணாமல் போகும். இந்த பிரச்சனைலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு இருந்த இடம் தெரியாமல் அடையாளம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு வலுப்பெற்று இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்களுமே இப்பொழுது தீரும். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாத நபர்களுக்குமே இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடுகளுக்கு வேலை விஷயமா உங்களோட பணிகள் தொடரும். இதுவரைக்கும் கிடைக்காது இருந்த பாக்கியங்கள் அனைத்துமே இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலைக்கு தேர்ச்சி பெறுவீங்க. சுக்கிரன் பலமாக இப்போ இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும். அதற்கான மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். எங்கும் நீங்கள் செல்றதா இருந்தாலுமே விநாயகர் பெருமானை வழிபட்டு செல்வது நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். விநாயகர் பெருமானின் வழிகாட்டத்துடன் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். முக்கியமாக நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்ப உறவுகளில் கட்டி காக்கிறதுல கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல இனிமையான நாட்களை நீங்கள் உணர முடியும். அனைத்து விதத்துலையுமே நன்மைகள் பெற்றுவால விநாயகர் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகள் பலவும் வந்து சேரும். காரிய தடைகள் உங்களை விட்டு விலகி ஓடும். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.